நம்ம சீரியஸ் சப்ஸ்கிரைப் மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ யூடியூப்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பெல் கனெக்ட் பண்ண வீடியோஸ் ஷார்ட்ஸ் இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா IPL 26 நம்ம சேனல்ல கண்டென்ட் போட்டுக்கிட்டே இருக்கும். IPL ஸ்ட்ரைக் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம 20 மேட்சஸ் தாண்டிட்டோம். அண்ட் ஆல்சோ டாப் 4 இப்போ சூப்பரா ஷேப் ஆகுது. நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீம்ஸ் வந்து நல்லா பண்றாங்க. பாட்டம்ல இருக்கிற சில பல டீம்ஸ் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி பெர்ஃபார்ம் பண்றாங்க. பட் IPL 2026 இஸ் வெல் அண்ட் ட்ரூலி ஆன் மக்களே. சூப்பரா போகுது. பேட்ஸ்மேன் ஓரியன்டட் கான்டெஸ்ட் எல்லாமே இப்போ பவுலர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் கிடைக்குது. பிச்சஸ் கியூரேட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். நல்லா பிச்சர் ரெடி பண்ணிருக்காங்க. போத் பேட் அண்ட் பால் ஈக்குவலா இருக்கு. சில விக்கெட்லாம் உங்களுக்கு பார்த்ததுலயும் தெரியும். பாட்டா மேட்ச் 250 220 மாதிரி இருக்கு. பட் சில மேட்ச்லாம் இப்போ பாத்தீங்கன்னா 150 to 180 ஸ்கோர்ஸ் பார்க்க பாரு IPL பாக்குற மாதிரி இருக்கு. தட்ஸ் நைஸ் குட் ஃபீல். ஸோ அது எவ்வளவு நல்லா இருக்கு. இப்போ டீம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா GT, LSG, MI, SRH இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் என்ன சொல்றது, மும்பை SRH மாதிரி டீம்லாம் 1 வின் 2 தோல்வி 2-3 தோல்வியோட இருக்காங்க. அந்த அதரான LSG, GT, DC இவங்க எல்லாம் 2 win 2 லாஸ் இருக்காங்க. RR பஞ்சாப் இன்னுமே அன்டிஃபீல்டடா டாப் 2ல இருக்காங்க. RCB தேர்ட் பிளேஸ்ல மும்பை ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. CSK இப்பதான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. கொல்கத்தா இன்னும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணல. SRH லாங்குவேஜிங் அட் த பாட்டம். ஸோ கப்படிச்ச மெஜாரிட்டி ஆஃப் டீம் எல்லாம் பாட்டம்ல இருக்காங்க. SRH, CSK, KKR, MI இன்னும் பார்க்கவே அதிசயமா இருக்கு. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போதைக்கு இதான் சரிடா இன்னைக்கு வீடியோ நீ என்ன பேச போற அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்கணும் பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சேப்பாக்ல 7:30 மேட்ச் நடக்க போகுது டியூஸ்டே தமிழ் அன்னைக்கு. அந்த மேட்சோட ப்ரிவியூ தான் நம்ம பார்க்க போறோம். ரெண்டு டீமோட பிளேயிங் லான், ஷார்ட் அனாலிசிஸ், ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ், யார் ஜெயிக்க போறா, அட்வான்டேஜ் யாருக்கு இருக்கு, சேப்பாக் பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணோம், கொல்கத்தா இன்னைக்காவது ஃபர்ஸ்ட் நாளைக்காவது சென்னை தோக்கடிச்சு ஃபர்ஸ்ட் வின் எடுப்பாங்களா, இல்ல CSK வில் பி பேக் டு வின்னிங் என்ன நடக்க போகுது. ஸோ இதுதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான வீடியோ பாத்தீங்கன்னா CSK vs KKR மேட்ச் ப்ரிவியூ பார்த்து தான் பேச போறோம். யார் ஜெயிக்க போறா, யாருக்கு என்ன போகுதுன்னு. ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடுவோம் மக்களே. கான்டெஸ்டா இருக்கும்னு எதிர்பார்ப்போம். சரி, ஃபேக்ட் ஆஃப் தி டே இன்னைக்கு என்ன ஃபேக்ட் நான் சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 2022 ல 25 ஆடின வரைக்கும் 6 மேட்ச் ஆடி இருக்காங்க. அந்த 6ல 5 மேட்சஸ் சேசிங் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த டீமோட 2022ல கொல்கத்தா சேஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. 23ல மட்டும் ஒரே ஒரு தடவை CSK டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சாங்க. 23 ரிப்பீட் சேப்பாக் ஆடும்போது கொல்கத்தா சேஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. 24ல சேப்பாக்ல சென்னை சேஸ் பண்ணி தான் ஜெயிச்சாங்க. அண்ட் 25ல 2 அவுட்டிங்குமே ஒரு அவுட்டிங் சென்னையில வந்து கொல்கத்தா பலந்து கட்டி ஜெயிச்சாங்க. அந்த சைடு ஈடன் காலேஜ்ல சென்னை லாஸ்ட் ஓவர் வரைக்கும் சேஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. ஸோ மெஜாரிட்டி CSK vs KKR எந்த டீம் சேசிங் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஃபேர் அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு ஃபேக்ட் ஆஃப் டே. சேசிங் டீம் வின்ஸ் ஹியர். ஸோ இது ஃபேக்ட் ஆஃப் டே. குவிஸ் செக்ஷன் போவோம். குவிஸ் கொஞ்சம் ஈஸியா தான் மக்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, ஆன்சர்ஸ் போடுங்க. உங்களை இன்டராக்டிவா இருக்கணும். உங்களோட IPL நாலேஜ், கிரிக்கெட்டிங் நாலேஜ் டெஸ்ட் பண்ணாம அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வைக்கிறேன். கொஞ்சம் ஈஸியா கொஸ்டின் தான் இருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆன்சர் கொடுங்க. கரெக்டா தப்போ நான் ஆன்சரை கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல சொல்லுவேன். கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல சொல்லுவேன். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டு RCB அண்ட் மும்பைக்கு காமனான 5 ஃபாரின் பேர் கேட்டிருந்தேன். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா அஸ்வத் குருமூர்த்தி கரெக்டா கொடுத்துருக்காரு. உங்களுக்கே தெரியும், டிம் டேவிட், ரமேஷ் ஷெப்பர்டு, வில் ஜாக்ஸ், குவிண்டன் டிகாகோ, கோரி ஆண்டர்சன் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த 5 பேர் நான் கன்சிடர் பண்றேன். இதுதான் ஆன்சர். ஸோ இன்னைக்கான குவிஸ் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா KKRக்கும் CSKக்கும் கப் அடிச்ச ஒரு காமன் இந்தியன் பிளேயர் யார்? இது ஒரு இந்தியன் பிளேயர், ஒரு காமன் இந்தியன் பிளேயர். 2 டீமும் கப் அடிக்கும் போது சயாக்ஸ் இருந்திருக்காரு. அது பிளேயிங் இருக்கட்டும், பெஞ்சா இருக்கட்டும். பட் 2 டீமுக்கும் கப் அடிக்கும் போது சாம்பியன்ஷிப் ஸ்குவாட்ல இன்வால்வ் இருக்க அந்த பிளேயர் யாரு? கரெக்டான ஆன்சர் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்த வீடியோல கமெண்ட்ஸ்ல ஆன்சர் சொல்றேன். சேம் அனாலிசிஸ் குள்ள போவோம். ஸோ எங்க நடக்குது MH தான் நம்ம சொன்னீங்க. டெல்லி மேட்ச்லயே பார்த்திருப்பீங்க. எனிதிங் அபவுட் 200 இஸ் வெரி மச் டிஃபெண்டபிள் இயர். ஆனா 200 கிலோ நீங்க எவ்வளவு அடிச்சாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு பி டிஃபெண்டபிள். ஏன்னா டியூ இப்போ ஏப்ரல் மாசம் ஸ்டார்ட் ஆனதால கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். சென்னையில ஜெயிக்கிறதுக்கு நீங்க 3 பாக்ஸ் டிக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஸ்பின்னர்ஸோட எக்கானமி. ஸ்பின்னர்ஸ் எந்த டீமோட ஸ்பின்னர்ஸ் வந்து லீத்தலா போடனாலும் விக்கெட் டேக் எடுக்கும்போது நல்ல எக்கானமியோட போடுறாங்களோ, நல்ல டாட் பால்ஸ் போடுறாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபேர் அட்வான்டேஜ் இருக்கும். செகண்ட் திங், பவர் பிளேல எந்த டீம் வந்து விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாம நல்லா ஆடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. அண்ட் இன்னொன்னு, டெத் ஓவர்ஸ்ல எந்த டீம் வந்து நல்ல பவுலிங் ஸ்டாப் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸ் எந்த டீம் டிக் பண்ணதோ கண்டிப்பா சேப்பாக்ல வில் ஹேவ் ஃபேர் அட்வான்டேஜ். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிற டீம் டெஃபினட்டா 200 ல இருந்து 220 குள்ள அடிக்கணும். அப்பதான் டிஃபெண்ட் பண்ண முடியும். கன்சிடரிங் CSK and KKR bowling weak. சேசிங் டீமுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. பிகாஸ் சேப்பாக் பிச்சு T20 வேர்ல்ட் கப்ல பார்த்துருப்பீங்க, ஒரு பரம பாட்டா விக்கெட்டா கொடுக்குறாங்க. பேட்டிங் ஓரியன்டட் பிச்சர்ஸா தான் இருக்கு. பவுலர்ஸ்க்கு அவ்வளவு அசிஸ்டன்ஸ் இல்ல. சீம் பவுலர்ஸ்க்கு ஓகே ஃபேரான ஒரு ஏர்லி 2-3 ஓவர்ஸ்ல இருக்கேன். அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல. ஸ்பின்னுக்கு சுத்தமா அசிஸ்டன்ஸே இல்ல. பால் நின்று வரமே தவிர மற்றபடி ஒண்ணு இல்லை. ஸோ இதுதான் சேப்பாக்க பொறுத்த வரைக்கும். சரி, அப்ப சேப்பாக்குன்னா CSK கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். CSK பாத்தீங்கன்னா 3 மேட்ச் தோத்துட்டு என்னடா இது பங்காளி இங்க இப்படி ஆயிடுச்சு. மும்பை RCB ஃபேன்ஸ் எல்லாம் கவலைக்கிடமா இருந்தாங்க. ஹோல் IPL டல்லா இருந்தது. ஈவன் CSK ஃபேன், நானுமே ஒரு காலத்துல CSK ஃபேன் தான், இப்போ CSK ஃபேனா நியூட்ரலா இருந்தாலும் CSK ஃபேன் தான். என்னடா இப்படி ஆடுறீங்க, எப்பதாண்டா ஜெயிக்க போறீங்க அந்த மாதிரி இருந்தது. ஃபைனலி டெல்லி கேபிட்டல்ஸ் தோக்கடிச்சுட்டு ஒரு வின்னிங் மொமெண்டமோட கொல்கத்தா மேட்ச் வராங்க. ஃபர்ஸ்ட் வின் இருந்தாலும் ஒரு மஜா வின்னா இருந்தது. பாத்தீங்கன்னா டெல்லியை கிட்டத்தட்ட காம்ப்ரிஹென்சிவா தோக்கடிச்சாங்க. பேட்டிங்ல அவுட் ஸ்மார்ட் பண்ணார் சஞ்சு சாம்சன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயுஷ் மத்ரே. பவுலிங்ல ஒரு கம்பைல்ட் எஃபர்ட்ஸ், ஓவர்டன் வாஸ் பிக் ஆஃப் த லாட். ஸோ CSKக்கு ஃபைனலி மொமெண்டம் கிடைச்சிச்சு, பிளேயிங் லான் கிடைச்சிச்சு. ஸோ இதை வச்சு CSK இனி வர மேட்ச்ல டஃப் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ CSK பத்தி பார்த்தோம்னா அவங்களோட பிளேயிங் லான் சொல்லிடுறேன். சஞ்சு, ருத்துராஜ் கேக்கால், லோபன். ருத்துராஜ் மட்டும்தாங்க வீக்னஸா இருக்காரு. அவர் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா சூப்பர். பட் இஸ் கேப்டன்சி ரொட்டேஷன்ஸ் ஆர் பில்லியன். அண்ட் ஆயுஷ் மத்ரே செம்ம ஸ்பார்க் காட்டுறாரு.
4 சர்ஃபராஸ் கான். பட் ப்ரெஷர் சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி ப்ரூவிஸ், சிவம் டுபே, சர்ஃபராஸ் கான் இவங்க 3 பேர் தான் 4, 5, 6 மாத்தி ஆடுவாங்க சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் ஜேமி ஓட்டன், அதுக்கப்புறம் 8ல அகில் ஹுசைன். லாஸ்ட் மேட்ச் அகில் ஹுசைன் இம்பாக்ட் பிளேயரா இருந்தாரு. ஒரு பெக் டு டிஃபர் அகில் ஹுசைன் பிளேயிங் லைன்ல வைப்பேன். குர்ஜப்மீத் இல்லைனா கலில இம்பாக்ட் பிளேயர் எடுத்துனா. ஸோ 7 ஜேமி ஓட்டன், 8 அகில் ஹுசைன். தட் கிவ்ஸ் யூ 8 சாலிட் பேட்டிங் ஆப்ஷன். அகில் ஹுசைனால பேட்டிங் ஆடி கொடுத்து மேட்ச் ஜெயிக்கிற அளவுக்கு டெம்பரமெண்ட் இருக்கு. 9ல நூர் அகமது, 10ல அன்சுல் கம்போஸ். ஸோ நூர் அகமது கொஞ்சம் பேட்டிங் ஆடுவார், அன்சுலும் பேட்டிங் ஆகும்போது 10 வரைக்கும் உங்களுக்கு பேட்டிங் இருக்கு. 11ல கலீல் அஹமத் அண்ட் இம்பாக்ட் பிளேயரா குர்ஜப்மீத் சிங். செம்மையா இருக்குங்க. 2 லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ஒருத்தர் 140 கிளிக் பண்றாரு குர்ஜப்மீத் சிங், அன்சுல் கம்போஸ் 140 கிட்ட வராரு. 3 சாலிட் இந்தியன் பேசர்ஸ் வித் ஜேமி ஓட்டன் செம்மையா 150 கிளிக் பண்றாரு. ஸோ இது பார்க்கும்போது ஒரு பழைய டக் பவுலிங் அந்த டைம் என்ன சொல்றது யோமகேஷ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜோகிந்தர் சர்மா, ஆல்பி மார்க்கல், இந்த ஸ்குவாட பார்க்கும்போதே இருக்கு, சூப்பரா இருக்கு. அதே மாதிரி பவுலிங்ல ஸ்பின்னுக்கு உங்களுக்கு நூர் அஹமத் லெஃப்ட் ஆர்ம் சைனாமன், அதுக்கப்புறம் அகில் ஹுசைன் லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர். ஸோ ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் மட்டும் தான் டீம்ல இல்ல, மற்றபடி எல்லாமே இருக்கு. தேவைப்பட்டா சிவம் டுபே பவுலிங் கூட, ப்ரூவிஸும் பவுலிங் போடும்போது 8 சாலிட் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் சிஎஸ்கே ஆர் வெல் ஓரியன்டட். சிஎஸ்கேக்கு ஒரே ஒரு பிரச்சனை, ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபார்முக்கு வரல. சஞ்சு சாம்சன் என்னடா 18 கோடி போயிட்டு ஒண்ணுமே பண்ண மாட்டான். சஞ்சு சாம்சன் இல்ல ஸ்கேம்சன் அவ்வளவு பேர் சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. பட் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஒரு பேக் நெவர்சன் செஞ்சுரி அடிச்சாரு. ஏப்ரல் 11ல ஆல்ரெடி ஒரு சென்ச்சுரி அடிச்சிருக்காராம். டெல்லி என்ன சொல்றது 2017ல இப்போ திரும்பி அதே ஏப்ரல் 11ல அடிச்சிருக்காரு. டேட் டு ரிமெம்பர். சஞ்சு சாம்சன் ஃபைனலி ஃபார்முக்கு வந்துட்டாரு. இனி சேட்டாவை வெளியில பிடிக்கவே முடியாது. பட் அவர் அவுட் ஆயிட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் அவுட் ஆனா சிஎஸ்கே பிரஷர்ல மாட்டிப்பாங்க. ஸோ எய்தர் சஞ்சு ருத்ராஜ் ஒருத்தர் பவர் பிளே தாண்டி ஆடணும், அப்பதான் சிஎஸ்கே ஒரு அட்வான்டேஜ். ஆயுஷ் மாத்திரே ஹிட் ஆர் மிஸ் தான். எய்தர் ஹேவ் ஸ்மாக் அட் யூ, இல்லனா சீக்கிரம் அவுட் ஆயிட்டு போயிடுவாரு. சிவம் டுபேக்கு இந்த வருஷம் இன்னும் அந்த அளவுக்கு பேட்டிங் எஃபெக்டிவ்னஸ் வரல. பஞ்சாப் மேட்ச் நல்லா ஜெயிச்சு கொடுத்தாரு, பேட்டிங்ல ஜெயிச்சு கொடுத்தாரு, ஆடி கொடுத்தாரு. அதே மாதிரி இப்போ லாஸ்டா டெல்லி மேட்ச்ல ஓரளவு ட்ரைட் இஸ் பெஸ்ட். பட் இன்னும் அந்த ஒரு டிஃபெண்டிங் சிச்சுவேஷன் வரல. பட் சிவம் டுபே அவரால் என்னைக்குமே மேட்சை திருப்ப முடியும். ப்ரூவிஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி பேட்டிங் ஆட போறோம்னு நினைச்சா அவருக்கு பேட்டிங்கே வரல. பட் கண்டிப்பா கொல்கத்தா மேட்ச்ல பேட்டிங் வரும்னு நான் நம்புறேன். ப்ரூவிஸ் நல்ல ஃபார்ம்ல இருந்தார் SA20 வேர்ல்ட் கப்ல, அதே ஃபார்ம் கண்டினியூ பண்ணாலும் பார்ப்போம். சர்ஃபராஸ் கான் என்ன சொல்றது பிக் ஆஃப் த லார்டுங்க. அவர் தான் இந்த வருஷம் பெஸ்ட் பிக்னே சொல்லலாம். ஆக்ஷன்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு. அதே மாதிரி மினி சின்ன தலை மாதிரி இருக்காரு. ஃபீல்டிங்ல பறந்து பிடிச்ச ஒரு கேட்ச் டெல்லியோட, தட் வாஸ் மை ஃபேவரட். அண்ட் பேட்டிங்லயும் வாஸ் கான்ட்ரிபியூட்டிங் வெல். பஞ்சாப் ஓட ஹேண்டி 35, RCB 50. ஸோ டாப் 6 பயங்கரமா இருக்குங்க. அந்த 7 and 8 தான் எனக்கு கொஞ்சம் லீக்கா இருக்கு. ஏன்னா பேட்டிங் வைஸ் ஓட்டனும் அகில் ஹுசைன் அந்த அளவுக்கு IPL ரெக்கார்ட் இல்ல. பட் பவுலிங் வைஸ் 2 பேரும் சூப்பர் பவுலர்ஸ். அதனால பவுலிங் பிரச்சனை இல்லை. பேட்டிங்ல தான் 7, 8 ஒரு பிரச்சனை தான். அது ஒரு ப்ராப்ளம் பார்க்கறேன். நூர் அகமத் சுத்தமா ஃபார்ம்ல இல்ல. நூர் அகமதும் சரி கலீல் அஹமதும் சரி ஃபார்ம்ல இல்ல. 2 பேரும் மேட்ச் ஆன் மேட்ச் 9 or 10 போடுறாங்க, விக்கெட்ல சார போறாங்க. அது ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கு சிஎஸ்கேக்கு. அன்சுல் கம்போஸ் என்னதான் அடிவாங்க, ஒரு மினி ஷதுல் தாக்குங்க 40-50 கொடுத்தாங்க. ஹி கேன் பிக் 2 to 3 விக்கெட்ஸ். அண்ட் டெத்ல இப்ப நல்லா யார்கர்ஸ் போறோம், நல்லா நைல் பண்ணுவாங்க. ஸோ பார்க்க நல்லா இருக்கும். ஸோ மற்றபடி சிஎஸ்கேக்கு இதெல்லாம் மட்டும்தாங்க வீக்னஸ். கலீல், நூர் அகமது, ருத்ராஜ், மற்றபடி டீம் சாலிடா இருக்கு, நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. தே ஹேவ் ஷோட் தேர் ஸ்பார்க். எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். இம்பாக்ட் பாத்தீங்கன்னா குர்ஜப்மீத் சிங் தான் ஹைலி வருவாரு. ஏன்னா தல தோனி இன்ன வரைக்குமே ஹோட்டல்ல தான் மேட்ச் பார்க்கணும் ருத்ராஜ் டாஸ்ல சொன்னாரு. சோ வென் தல தோனி டேக் ஃபீல்ட்னு நமக்கு தெரியல. ராமகிருஷ்ணா கோஷ் நல்ல டேலண்ட், நல்ல ஆல்ரவுண்டர். பட் யாருக்கு வெள்ள ஆடுவாரு தெரியாது. ஸோ குர்ஜப்மீத் ஃபர்ஸ்ட் மேட்ச் சூப்பரா போட்டாரு, கும்முன்னு ஏத்துறாரு. ஹி ஹேஸ் தட் நக்கல் என்ன சொல்றது நக்கல் பால் அண்ட் பேக் ஆஃப் டெலிவரி இருக்கு. டெத்ல நல்லா யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. பட் ருத்ராஜ் யூஸ் பண்ணாலும் இல் பி குட் டெத் போலர். ஸோ மற்றபடி யாரும் வரமாட்டாங்க. தலை தோனி எப்போ வரான்னு நமக்கு தெரியல. ஐலி கொல்கத்தா மேட்ச் கிடையாது, SRH மேட்ச் வரான்னு நினைக்கிறேன். பிரசாந்த் தீர், கார்த்திக் சர்மா 28 கோடி பாவம் பெஞ்ச்ல தான், எதுவும் பண்ண முடியாது. அவங்களுக்கு IPL எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல, இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல, ஃபிளட் லைட் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. ஸோ அதனால தே ஹேவ் டு வார்ம் தேர் பெஞ்ச். பட் அவங்க எதுவும் குறை சொல்ல முடியாது. யங்ஸ்டர்ஸ் இனிமே தான் வருவாங்க. ராமகிருஷ்ணா கோஷ் நல்ல டேலண்ட், பட் யாருக்கு பதில் ஆடுவார் தெரியாது. ஸோ இப்போ இதான் சிஎஸ்கேட நல்லா வரும். சூப்பரா இருக்குங்க. பேட்டிங் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃபினிஷிங் மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதே மாதிரி நூர் அஹமத், அதுக்கப்புறம் கலீல் அஹமத் ஃபார்ம் கொஞ்சம் வீக்கா இருக்கு, வீக்னஸா தெரியுது. மற்றபடி இந்த சிஎஸ்கே டீம்ல எதுவுமே வீக்னஸ் இல்ல. டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனா கூட மிடில் ஆர்டரால கொஞ்சம் ரன் தேத்த முடியும். ஸோ அதனால சிஎஸ்கே ஹேவ் தேர் கன்ஸ் கட் அவுட். சப்போஸ் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனா கூட நீங்க ராமகிருஷ்ணா கோஷ் இம்பாக்ட் எல்லாம் எடுத்துடலாம். இஸ் ஏபிள் பேட்ஸ்மேன், குட்ஸ்னு ஸோ ரைட் ஆம் ஆப்ஷன் வரும். ஸோ இதுதான் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். சரி, அப்ப அந்த அதர் சைட் KKR பத்தி சொல்லிடா நீங்க கேட்டா, எஸ் KKR பத்தி நம்ம பேசலாம் போறோம். ஸோ கொல்கத்தாக்கு இந்த வருஷம் எடுத்ததுல இருந்து எல்லாமே சர்க்கிளாவே இருக்கு. ஏன்னா ஆக்ஷன்ல முஸ்தாபிசூர் 10 ரன் எடுத்தாங்க, அது ஒரு ஃபிளாப் மீன்ஸ் சாரி இன்ஜர்டு. ஸோ அதனால அது அவங்களுக்கு நெகட்டிவா போச்சு. ஹர்ஷித் ராணா ஸ்டார் பவுலர் ரூல்ட் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்டா முஸ்ரபான் எடுத்தாங்க. அவர் 50-50 ஒரு மேட்ச் நல்லா போட்டா ஒரு மேட்ச் அடி வாங்கினாரு. பவுலிங்ல பாத்தீங்கன்னா யாருமே இல்ல, வைபவரா தான் நல்லா சொல்ற மாதிரி. மற்றபடி கார்த்திக் தியாகி எக்ஸ்பென்சிவா போவாரு, சைனி எக்ஸ்பென்சிவ், சௌரவ் இப்பதான் வந்திருக்காரு. பேட்டிங்ல ரஹானே, ரகுவன்ஷி தவிர யாருமே ஆட மாட்டாங்க. சின்னாலும் 1 மேட்ச் வந்துரும்போது கொல்கத்தாக்கு எக்கச்சக்க ப்ராப்ளம் இருக்கு. தே ஹேவ் டு ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ் ஆர் எல்ஸ் கண்டிப்பா பாட்டம் ஆஃப் த டேபிள் தான் முடிக்க போறாங்க. ஸோ கொல்கத்தாவோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ரஹானே ஓப்பன் ஃபின் ஆலன், 1 down அங்கிரிஷ் ரகுவன்ஷி, நம்பர் 4 கேமரான் கிரீன். அவர் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. 25 crores கொடுத்து ஜாலியா இருக்காரு. 5 ரிங்கு சிங், 6 ரோமன் பவல், 7 ரமன்தீப் சிங், 8 அனுகுல் ராய், 9 வைபவ் அரோரா, 10 சுனில் நரேன், 9 சுனில்
சுனில் நரேன், 10 வைபவ் ஓவரா, 11 வருண் சக்கரவர்த்தி. வருண் சக்கரவர்த்தி 2 மேட்ச் ஆடல, பட் ஹோப் தேசே சென்னை மேட்ச்க்கு அவர் ஃபிட் ஆயிடுவான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வருண் சக்கரவர்த்தி அந்த இதுல நான் ஆடுவான்னு சொல்றேன். இம்பாக்ட் பிளேயரா கார்த்திக் தியாகி இல்ல சைனி வருவாங்க. ஸோ கொல்கத்தாக்கு என்னதான் பிரச்சனை கேட்டா டீம் ஃபுல்லாவே பிரச்சனை தான். ஏன்னா ரஹானே ஸ்ட்ரைக் ரேட் ரஹானே ஃபார்ம் குறை சொன்னாங்க, பட் ரஹானே இஸ் பிளேயிங் சூப்பர்லி, அவர் வேலையை கச்சிதமா செஞ்சுட்டு போறாரு. பட் எல்லா மேட்சும் கன்சிஸ்டன்டா ஆடணும்னு நீங்க நினைக்காதீங்க. 6ல 4 மேட்ச் 3 மேட்ச் அடிச்சாலே இட்ஸ் பில்லியன். பட் ஃபின்னாலோட ஃபார்ம் தான் கவலைக்கிடமா இருக்கு. ஒரு மேட்ச் அடிச்சா 2-3 மேட்ச் அடிக்க மாட்டார். பட் he will give you single handedly மேட்சை ஜெயிச்சு கொடுத்துட்டு திருப்பக்கூடிய பிளேயர் தான் ஃபின்னால். அதுல நோ டவுட் அபவுட் இட். சென்னை போலிங் அந்த அளவுக்கு அவருக்கு வாகா வரும், பட் ஆனா அவர் அடிப்பாரா தெரியாது. அதுதான் கொல்கத்தா கிட்ட பிரச்சனை. ஃபின்னாலோட ஃபார்ம் ஒரு பெரிய கன்சர்ன். ஹேஸ் டு ஸ்ட்ரைக். ரகுவன்ஷி மேட்ச் ஆர் மேட்ச் 40-50 30 கிட்ட வராரு. சூப்பர் டேலண்டா இருக்காரு. ஒன் ஃபார் த ஃபியூச்சர் கொல்கத்தா ப்ரூவ் பண்ணாரு. ரகுவன்ஷி will be a dangerous X factor player சிஎஸ்கேக்கு. அவர் விக்கெட் எடுக்கணும் அப்படி பண்ண போறாங்க. அங்க ஆனா என்ன சொல்றது, சஞ்சு சாம்சன் கீனா இங்க ரகுவன்ஷி கீ. ஆனா நம்பர் 4ல வந்து கொல்கத்தாக்கு எல்லாமே வீக் தாங்க. ஏன்னா ரோமன் பால் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு, 39 ரன்ஸ். பட் அது கூட வந்து என்னன்னா அவர் கொஞ்சம் வாகா போட்டு கொடுத்தாங்க. பட் ரோமன் பால் கொஞ்சம் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா வீக். அதே மாதிரி ரிங்கு சிங் பழைய ரிங்கு சிங் இல்ல, கொஞ்சம் வந்து ஃபார்ம் ஸ்லக்கிஷா இருக்கு. மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க மாட்டாரு. அதே மாதிரி இம்பாக்டும் கிரியேட் பண்ண மாட்டாரு. கேமரான் கிரீன் 25 crores வாங்கிட்டு என்ன பெர்ஃபார்ம் பண்ணாரு உங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. பேட்டிங்ல ஒண்ணுமே இல்ல, பவுலிங்ல ஓகே ஒரு விக்கெட் எடுத்தாரு, பட் மற்றபடி அவரும் எக்ஸ்பென்சிவா தான் போறாரு. அதே மாதிரி அனுகுல் ராய் சூப்பர் டேலண்ட், நல்ல எக்கனாமிக்கல் பவுலர். அவர் 4 ஓவர் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணாங்க. பேட்டிங்ல கொஞ்சம் அப் ஆர்டர் அனுப்பலாம், விக்கெட் ஸ்லோ ஆச்சுன்னா நல்ல ஒரு ஏபிள் ஹிட்டர்ஸ். அவர் ஒரு நல்ல பிளேயர் தான். சுனில் நரேன் இப்ப எல்லாரும் ஓவரா ஆடிடுறாங்க, உஷாரா ஆடிடுறாங்க. சுனில் நரேன் விக்கெட் கொடுக்காம கொடுத்தாலும் ஒரு விக்கெட் தான் போகுது. ஸோ நரேனுமே டெட்லியா தெரிஞ்சாலும் எல்லா டீம்ஸும் ஆடிடுறாங்க. வருண் சக்கரவர்த்தி நாட் இன் இஸ் பிளேம், T20 வேர்ல்ட் கப்ல இருந்து அடி வாங்குறாரு. ஸோ ஹேஸ் டு ஃபைண்ட் இஸ் ரிதம். பட் சிஎஸ்கே நல்ல ஆப்பனன்ட் அவருக்கு ரிதம் வரதுக்கு ஹோம் டவுன் வேற நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் நம்பலாம். அண்ட் வைபவ் ஓவரா ஒன்னு அவர் அடிச்சிட்டாங்கன்னா அவர் கொஞ்சம் லென்த் இழுத்துக்குது, கொஞ்சம் அடி வாங்குறாரு. பட் ஸ்விங்கும் சீமும் கட்சிதான் நல்லா போறாரு. பவர் பிளேயர் நான் அந்த ஸ்லோயர் பவுன்சஸ் நல்லா யூஸ் பண்றாரு. ஸோ கொல்கத்தாக்கு பாசிட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா ரஹானே, ரகுவன்ஷி, வைபவ் சுனில் நரேன் தான் நான் சொல்ல முடியும். ஃபார் சர்டன் எக்ஸ்டென்ட் ரோமன் பால். மற்றபடி கிரீனோ, ரிங்கு சிங்கோ, ரமன்தீப் சிங்கோ ஹேஸ் இன் டெலிவர்ட் டு தேர் பொட்டன்ஷியல் ஃபெயிலியரா தான் இருக்காங்க. அனுகுல் ராய் டீசென்டா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி ஃபார்முக்கு வரணும். அவர் அடி வாங்கினா அவர் தான் கொல்கத்தா மாட்டிப்பாங்க. ஆல் ஓனர்ஸ் லைசன்ஸ் சுனில் நரேன், அவர் தான் பவுலிங் அட்டாக் லீட் பண்ணும். அனுகுல் ராய் சிப்பின் பண்ணா எக்கனாமிக்கலா போட்டா பத்தாது, வருண் சக்கரவர்த்தி நல்லா பண்ணும். ஸோ இங்கே இருந்த தலைவலி ஃபாஸ்ட் பவுலிங்ல யாரை கொண்டு வந்தாலும் அடிக்கிறாங்க. வைபவ் சம்டைம்ஸ் எக்ஸ்பென்சிவா போறாரு. இம்பாக்ட் நீங்க சைனியோ கார்த்திக் தியாகி எடுத்ததுனாலும் ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்தாலும் 40-50 கொடுக்குறாங்க. மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாங்கன்னு கேட்டா தெரியாது. ஸோ இத்தனை கொஸ்டின் மார்க் கூட இருக்கு. கேமரா நீங்க ஒரு ஓவர் மேல தரக்கூடாது. ஏன்னா அவர் ஸ்லோயர் வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா போடுறாரு. அவர் 130 கிளிக் பண்றாரான்னு தெரியல. ஸோ அதனால ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ இவ்வளவு கொஸ்டின் மார்க் கூட கொல்கத்தா இருக்காங்க. என்ன மாதிரி பிளான் பண்ணி ஜெயிப்ப போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா கோச்சிங் செட்டப்ல எக்கச்சக்க ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க. பாப்பா அவங்க தான் கைட் பண்ணோம். சரி இம்பாக்ட் பிளேயரா நானா தான் கார்த்திக் தியாகி தான் எடுத்துன்னு வருவேன். அவர் தான் நெட்ஸ்ல சூப்பரா போட்டாரு நான் கேள்விப்பட்டேன். பிராக்டிஸ் மேட்சும் நல்லா பண்ணானா. ஸோ கார்த்திக் தியாகி தான் ஹைலி வரணும். நவதீப் சைனி நல்ல டேலண்ட், நல்ல ஒரு காலத்துல சூப்பர் ஓவர் போட்டு ஆர்சிபிக்கு மேட்சா ஜெயிச்சு கொடுத்தாரு. பட் இப்போ என்ன நவதீப் சைனி ஸ்லோயர் வந்து ஆஃப் கட்டரா ட்ரை பண்ணாரு. அந்த ரா பேஸ் தான் சைனியோட டேலண்ட் சொல்றது ஃபோர்ஸே, அதை அவர் போட மாட்டாரு. ஏன்னு தெரியல. சௌரப் டுபே ஒரு லெஃப்ட் ஆர்ம் பாஸ் பவுலர் இருக்காரு. அவரை ட்ரை பண்ணலாம். அவர் இன்னும் ட்ரை பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. மேபி கார்த்திக் தியாகிக்கு பதிலா அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன ரிசல்ட் மாறுதுன்னு பார்க்கலாம். பட் ஹைலி மனிஷ் பாண்டேவோ சரி, ரச்சினோ சரி வரமாட்டாங்க இம்பாக்ட் பிளேயரா. பேட்டிங்ல கை வைக்க மாட்டாங்க கொல்கத்தா. ஏன்னா சுனில் நரேன் 9 வரைக்கும் பேட்டிங் இருக்குன்ற போது கண்டிப்பா கை வைக்க மாட்டாங்க. அப்படி ரொம்ப நேரம் கை வச்சா பாண்டே தான் வருவாரு, ரச்சினோ வர முடியாது. ஏன்னா 4 ஃபாரினர்ஸ் ஃபுல்லு. அவங்களுக்கு அந்த ஃபாரினர்ஸ் லாட்டம் அவங்களுக்கு தலைவலி. அவங்களுக்கு 10 ரன் ஃபிட்னு சொல்லியிருக்காங்க. பட் சென்னை மேட்ச்ல ஆட மாட்டாரு. எப்போ வருவான்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, கொல்கத்தா பத்தி பேசியாச்சு. அவங்க டீம்ல ஃபுல்லாவே வீக்னஸா இருக்கு. சரி கீ பேட்டில்ஸ் என்னடா இதுல சொல்ல போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, சிவம் டுபே, டெவால் லூயிஸ், இது ஒரு கீ பேட்டிலா இருக்க போது. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், வைபவ் ஓவரா அண்ட் கார்த்திக் தியாகி, இது ஒரு கீ பேட்டிலா இருக்க போது. ஆன் த அதர் சைட் ஜேமி ஓட்டன், அன்ஷுல் கம்போஜ் வர்சஸ் ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், அதுக்கப்புறம் ரோமன் பால், இது ஒரு நல்ல பேட்டிலா இருக்கும். அதே மாதிரி கலீல் அஹமத் அண்ட் அன்ஷுல் கம்போஜ் வர்சஸ் ரஹானே, ரகுவன்ஷி, இதெல்லாம் தான் நான் கீ பேட்டிலா பாக்குறேன். சிஎஸ்கேக்கு எனக்கு இன்னும் அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தான் தோணுது. வின்னிங் மொமெண்டம்ல இருக்காங்க, சேப்பாக்ல ஆடுறாங்க. அண்ட் தே ஆல்சோ ஹேவ் அ குட் ரெக்கார்ட் அகைன்ஸ்ட் கேகேஆர் இன் சேப்பாக். ஒரு 3 மேட்ச் தான் கிட்டத்தட்ட தோத்துருக்காங்க. ஓவரால் 7-8 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் கொல்கத்தாக்கு மொமெண்டமும் இல்ல, லிதமும் இல்ல. அவங்க ரொம்ப பேக்ல இருக்காங்க. அவங்க வின்னிங் காம்பினேஷன் செட் பண்ண முடியல. பேட்டிங் நல்லாவும் பண்ண மாட்டாங்க. 170 180 தான் அடிக்கிறாங்க. பவுலிங்ல ரன்ஸ் வானவரியா லீக் பண்றாங்க. சோ இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது என்னோட வின் ப்ரெடிக்ஷன் இந்த மேட்ச்சுக்கு சிஎஸ்கே 70 கேகேஆர் 30. கேகேஆரால அப்செட் பண்ணி ஒரு டீமை ஜெயிக்க முடியும், அந்த அளவுக்கு போர்ஸ் இருக்கு. பட் தேர் நாட் பிளேயிங் டு தேர் பொட்டன்ஷியல். அதான் ப்ராப்ளம். சிஎஸ்கேக்கு மொமெண்டம் இருக்கு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எல்லாமே அலைன் ஆகுது. ருத்ராஜ் ஃபார்முக்கு வரணும், கலீல் 100 போட்டா சூப்பரா இருக்கும் இந்த டீம். ஸோ இதான் என்னோட ப்ரெடிக்ஷன். உங்களோட ஒப்பீனியன் நீங்க தாராளமா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா? 2-2 சிஎஸ்கே சேப்பாக்ல அடிச்சுட்டு மொமெண்டம் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்களா? கொல்கத்தா அட்லீஸ்ட் ஃபைனல் ஆர் வின் பண்ணுவாங்களா? ஐமி கேகேஆர் கொல்கத்தா ஃபேன்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொல்கத்தாவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கணும்? நான் சொன்ன 2 டீமுக்கு பிளேயிங் லெவன் கரெக்டா தப்பா இதெல்லாம் சொல்லுங்க. அடுத்த ஒரு ப்ரீவியூ வீடியோல நம்ம திரும்பி சந்திப்போம். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ 2 பார்ட் கொண்ட மக்களே.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஏன்னா ஐபிஎல் மேட்ச் எல்லாமே ப்ரிவியூ அரௌண்ட் 13 to 16 minutes வரும். ஏன்னா நம்ம டீட்டெயிலாக 2 டீம் பற்றியும் பேசணும். ஸோ அதனால அப்படி தான் இருக்கும். ஸோ மற்றபடி வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. இந்த மேட்சோட ரிவ்யூ ஷார்ட்ஸ்ல பார்ப்போம். அடுத்த ஒரு நல்ல ப்ரிவியூவில் சந்திப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.